மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு புகைப்படம் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிக்கு பாஜக நிர்வாகிகள் புடவை அணிவித்தனர். மும்பையை அடுத்த டோம்பிவ்லி பகுதியில் 73 வயதாகும் காங்கிரஸ் நிர்வாகி பிரகாஷ் பாக்ரி சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி புடவை அணிந்திருப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜக நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் நந்துபாரப் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகி வீட்டிற்கு சென்று அவருக்கு புடவை அணிவித்தனர். இந்நிலையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி பிரகாஷ் பாக்ரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் பதிலடி கொடுக்கப்படும் என பாஜக மாவட்ட தலைவர் எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தாயும் அவரது குழந்தைகளையும் குரங்கு கூட்டம் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றது. ஹாப்பூர் பகுதியில் பெண் ஒருவர் தனது 2 குழந்தைகளுடன் வீட்டை விட்டு ஸ்கூட்டரில் வெளியே புறப்பட்டார். அப்போது அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த குரங்கு ஒன்று அவர்களை துரத்த தப்பிக்க முயன்ற பெண் ஸ்கூட்டியை உடனே கீழே விழுந்தார். தொடர்ந்து குரங்கு கூட்டம் மூவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றது. உடனடியாக குழந்தைகளுடன் வீட்டுக்குள் சென்று ஒளிந்து கொண்டார். இருப்பினும் விடாத குரங்கு கூட்டம் வீட்டிற்குள் சென்று தாக்க முயன்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் கல்வி அதிகாரியை பள்ளி தலைமை ஆசிரியர் பெல்ட்டால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீதாப்பூரின் நாட்வா பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் பிரிஜேந்திர வர்மா மீது அதே பள்ளியில் பணியாற்றும் பணியாளர் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக பிரிஜேந்திர வர்மாவின் விளக்கத்தில் அடிப்படை கல்வி அதிகாரி அகிலேஷ் பிரதாப் சிங் திருப்தி அடையவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பிரிஜேந்திர வர்மா தனது பெல்ட்டை கழட்டி கல்வி அதிகாரியை சரமாரியாக தாக்க துவங்கினார். இது தொடர்பான புகாரை அடுத்து தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டது மட்டுமின்றி இடைநீக்கமும் செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்நிலையான மோர்தானா அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. குடியாத்தம், கேவி குப்பம், பேரணாம்பட்டு, காட்பாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.